வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கொடுக்காப்புளியில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். கொடுக்காப்புளியில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதால கண்டிப்பாக அது கிடைக்கிறதுக்கு அரிய வகை ஒரு உணவாக இருக்குது. அதனால் அதை நம்ம கிடைக்கும் போது அளவோடு சாப்பிட்டு வளமான மருத்துவமைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். கொடுக்காப்புளியில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, விட்டமின் B1, B2, B3, விட்டமின் கே, இரும்பு சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், புரதம், சோடியம் மற்றும் விட்டமின் ஏ ஆகிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இருக்குது. கொடுக்காப்புளியில் ஃபீனோல்கள் மற்றும் ஃப்ளவனாய்டுகள் போன்ற சக்தி வாய்ந்த பைட்டோ கெமிக்கல்கள் நிறைந்திருக்கு. ஸோ இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய மருத்துவமைகள் கிடைக்கும். அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவாக ஒவ்வொன்றா விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். செய்வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு நம்ம நம்மளுடைய உணவுகளில் கொடுக்காப்புளி சேர்த்துக்கலாம். கொடுக்காப்புளியில் இருக்கக்கூடிய நார் சத்து, விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து மற்றும் சஃபோனின்களினுடைய அதிக செறிவு எடையை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்குது. அதிக கொழுப்பு நிறைந்த உணவில் சஃபோனின்கள் எடையை 20-30% குறைக்கலாம் அப்படின்றத ஆய்வுகளில் வெளிப்படுத்துகிறாங்க. ஸோ நம்மளுடைய உணவுகளில் நம்ம கொடுக்காப்புளி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பசி கண்ட்ரோல் ஆகும். தேவையில்லாத அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட நம்ம தடுத்துக் கொள்ளலாம். இதில் இருக்கக்கூடிய அந்த சஃபோனியன்கள் ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து நமக்கு ஆற்றலாக மாற்றி மிக விரைவிலேயே எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் உடல் எடையை குறைத்து கொடுக்கும். அதனால நம்ம கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ளலாம். உடல் எடையை குறைக்கிறதுக்கு, புற்றுநோய் எதிர்ப்பு தன்மைகள் பெறுவதற்கு கொடுக்காப்புளி எடுத்துக்கலாம். கொடுக்காப்புளியினுடைய இலைகள் சக்தி வாய்ந்த சைட்டோடாக்சிக் மற்றும் புற்றுநோயை தடுக்கக்கூடிய பண்புகளை கொண்டிருக்கு. இதனுடைய இலைகள் இருக்கக்கூடிய புற்றுநோய் எதிர்ப்பு காரணிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்டோடோசின் செயல்முறையின் மூலமாக மார்பக புற்றுநோய் செல்களை மட்டும்தான் குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது அப்படின்னும், சாதாரணமான புற்றுநோய் செல்களை இது குறைக்காது அப்படின்னும் ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. மேலும் இந்த கொடுக்காப்புளி பழம் இருக்கு இல்லையா, இதில் விட்டமின் B1 நிறைந்திருக்கு. இதை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்வதன் மூலமாக கட்டி வளர்ச்சி நம்ம தடுக்கும். ஸோ அப்போ இந்த புற்றுநோய் எதிர்ப்பு தன்மை பெறுவதற்கு, தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலால் ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனையை கியூர் பண்ணுறதுக்கு கொடுக்காப்புளி எடுத்துக்கலாம். குடல் பிரச்சனையை சரி செய்கிறது கொடுக்காப்புளி. கொடுக்காப்புளியில் இருக்கக்கூடிய பண்புகள் குடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பழங்காலம் தொட்டே பாரம்பரிய குடல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு இந்த கொடுக்காப்புளி காய் தான் பயன்படுத்தப்பட்டு இருக்கு மருந்தாக. ஸோ இதில் குடல்களுக்கு தீங்கு விளைவிப்பதாக கூறப்படக்கூடிய ஈ மற்றும் சிக்கலா போன்ற நோய்க்கிருமிகளை தடுப்பதற்கான ஆன்டி மைக்ரோபியல், ஆக்சிஜனேற்றம் மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி, அலர்ஜிக்கு எதிரான பண்புகள்லாம் நிறைந்திருக்கு. இந்த கொடுக்காப்புளியினுடைய விதைகளில் இருக்கக்கூடிய ஓலியினோலிக் அமிலம் உடல் செயல்பாடுகளை பராமரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கிறதால உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். குடலினுடைய இயக்கமும் சிறப்பாக இருக்கும். சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல்லாம் இருக்காது. உணவுகள் சாப்பிட்ட உடனே செரிமானமாகப்படும். செரிமானமாக அந்த உணவுல ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். கழிவுகள் சுலபமாக வெளியேற்றப்படும். சரும ஆரோக்கியத்தை பராமரிப்பதற்கு கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ளலாம். சருமத்தில் ஏற்படக்கூடிய தோல் அலர்ச்சி, வீக்கம், அரிப்பு போன்றவற்றிலிருந்து பாதுகாத்து சரும ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு கொடுக்காப்புளி உதவிகரமாக இருக்கு. கொடுக்காப்புளில் இருக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, டேனின்கள், சஃபோனின்கள் நமது உடலில் ஏற்படக்கூடிய ஆக்சிஜனேற்றம், அலர்ச்சி எதிர்ப்பு மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளுக்கு காரணமாகிறது. இந்த பண்புகள் நமது உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் செய்யுது. ஸோ நமக்கு இருக்கக்கூடிய இம்யூன் பவரையும் இன்க்ரீஸ் பண்ணும். இதனால நமக்கு விட்டமின் சி கிடைக்கிறதுல நம்மளோட சருமத்தில் இருக்கக்கூடிய தொற்று கிருமிகள்லாம் அழிக்கப்படும். ஸோ நம்மளுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய அந்த இறந்த செல்கள், டெட் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அழுக்குகள், கிருமிகள்லாம் அகற்றப்படுவதால் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் நமக்கு கிடைக்கும். சருமம் இயற்கையாகவே பளபளப்பாக இருக்க ஆரம்பிக்கும். அதாவது சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் கிடைக்கும். அதுக்கு கொடுக்காப்புளி எடுத்துக்கலாம். கொடுக்காப்புளி நம்மளுடைய சருமத்தை உள்ளிருந்து அழகாக மாற்றும். நீரிழிவு தொடர்பான பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு, நீரிழிவு பிரச்சனை வராமல் தடுப்பதற்கு கொடுக்காப்புளி எடுத்துக்கலாம். கொடுக்காப்புளி நீரிழிவு நோயை சரி செய்யறதுக்கு ரொம்ப பயன்படும். 200-4 மில்லிகிராம் கீக்கி அல்கலாய்டுகள் டேனின்கள், ஃப்ளவனாய்டுகள், புரதங்கள் மற்றும் சஃபோனின்கள் இதெல்லாமே பைட்டோ கெமிக்கல்ஸ்கள் இதெல்லாமே நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பை கரைக்கும். இந்த சத்துக்கள் அனைத்துமே கொடுக்காப்புளில் இருக்குது. இது குளுக்கோஸ் அளவை நமக்கு ரத்தத்தில் கட்டுப்படுத்தும். அப்போ கொடுக்காப்புளி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா பிளட்டில் சுகரோட அளவு கண்ட்ரோலாக இருக்கும். நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை விடுபடுவதற்கு தொடர்ந்து கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இப்போ நம்ம கொடுக்காப்புளி எடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம இப்போ இருந்தே சாப்பிடும்போது சுகர் ப்ராப்ளம் வராமல் தடுத்து கொண்டு நலமோடு இருக்கலாம். கல்லீரலுக்கு ரொம்ப சிறந்தது. கல்லீரலை ஆரோக்கியமாக பாதுகாத்துக் கொள்ளும் கொடுக்காப்புளி. கொடுக்காப்புளி கல்லீரலில் இருக்கக்கூடிய அனைத்து நச்சு ரசாயனங்களையுமே மெட்டபாலிசம் பண்ணி வளர்ச்சிதை மாற்றம் செய்து அதை நமது உடல்ல இருந்து வெளியேற்றுவதற்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால் அதிகப்படியான ரசாயன பொருட்களினுடைய கலவை காரணமாக கல்லீரல் செயல்பாடுகள், அப்டோடோசிஸ் ஆகியவற்றினுடைய அசாதாரணத்தை ஏற்படுத்தக்கூடிய கல்லீரல் காயங்கள் ஏதாவது ஏற்படுவதற்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது அசாதாரண நிலை. நீங்கள்
நீங்கள் வந்து இந்த கொடுக்காப்புளியை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை ஏற்படும். அதனால் நீங்கள் அளவோடு சாப்பிட்டீங்கன்னா மட்டும் கல்லீரல் பலமாக இருக்கும், செல்கள் புதுப்பிக்கப்படும், கொழுப்புகள் கழிவுகள்லாம் வெளியேற்றப்பட்டு ஆரோக்கியமான கல்லீரல் அமைப்பு உங்களுக்கு இருக்கும். ஏன்னா கல்லீரல் நம்மளுடைய உடலில் மிக சிறந்த உறுப்பு. எந்த விதமான பிரச்சனை ஓரளவுக்கு அதில் ஏற்பட்டாலும் அதுலேருந்து அது விடுபட்டு விடும். செல்களை புதுப்பிச்சுக்கும், கொழுப்புகள் கழிவுகளை வந்து வெளியேற்றிடும். அப்போ அந்த உறுப்புகளை வந்து நம்ம ஆரோக்கியமாக பாதுகாத்துக்கணும். அப்படின்றதுக்காக கொழுப்பு நம்மளுடைய உணவுகள் வந்து கொடுக்காப்புளி எடுத்துக்கலாம். எலும்புகள் மற்றும் தசைகள் வலுப்பெறுவதற்கு கொடுக்காப்புளி வந்து எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நம்ம கொடுக்காப்புளியில் இருக்கக்கூடிய கால்சியம் நமக்கு ஹெல்ப் பண்ணும், எலும்புகளும் தசைகளும் பற்களும் வலிமை பெறுவதற்கு. இது வந்து எலும்புகளினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே நேரத்தில் கொடுக்காப்புளி இலைகளில் தசையை தளர்த்தக்கூடிய செயல்பாடு இருக்குது. இது வந்து வலி மற்றும் தசைகளினுடைய விரைப்பை எளிதாக நமக்கு கியூர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், இது எலும்பு மஜ்ஜை, எலும்பு மூட்டுகளில் ஏற்படக்கூடிய மஜ்ஜை என எதுவுமே இருக்காது. தசை வந்து இயல்பாகவே சுருங்கி விரியும். தசை சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. தசைகளினுடைய இயக்கம் இயல்பாக இருக்கும். பற்களும் நமக்கு வந்து வலிமை பெறும். காசநோய் தீர்ந்து போவதற்கு கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ளலாம். கொடுக்காப்புளி மற்றும் அதனுடைய இலைகள் முக்கியமாக காசநோய் எதிர்ப்பு மற்றும் நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கு. இப்போ இந்த கொடுக்காப்புளி வந்து கூழ் மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம். இதில் இருக்கக்கூடிய அந்த முக்கிய ஊட்டச்சத்துக்களால் செறிவூட்டப்பட்டாலும் அதிகமாக பைட்டோ கெமிக்கல்ஸ்கள் இதில் இருக்கு. கொடுக்காப்புளியினுடைய பட்டை மற்றும் இலைகள் இருக்கக்கூடிய மைக்ரோ பாக்டீரியம் காசநோய் வளர்ச்சியை தடுக்கிறதுக்கும் ஆரம்ப சிகிச்சைக்கும் ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அதனால காசநோய்க்கான அந்த ஆரம்ப சிகிச்சையை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ளும் போது சிகிச்சையோட சேர்த்து இதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா அந்த பிரச்சனை வந்து நீங்க விடுபட்டுடலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது கொடுக்காப்புளி. ஸோ நம்மளுடைய இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கொடுக்காப்புளியில் ஊட்டச்சத்துக்கள், குறிப்பாக விட்டமின் சத்துக்கள் நிறைந்திருக்கு. இதனால் நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பல்வேறு விதமான பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று நோய்கள், இந்த சீசனிக் டிசீஸ் எல்லாம் எதுவும் வராமல் தற்காத்துக் கொள்வதற்கு கொடுக்காப்புளி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுத்து எந்த நோயுமே நம்ம அட்டாக் ஆகாமல் பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளும். நுரையீரல் தொற்று நோய் தீர்ந்து போவதற்கு கொடுக்காப்புளி எடுத்துக்கலாம். கொடுக்காப்புளியில் இருக்கக்கூடிய சாற்றில் வந்து அல்கலாய்டுகள், கூமரின், ஆந்தோசைனின், ட்ரைடர்ஃபெனாய்டுகள், ஃப்ளவனாய்டுகள் மற்றும் டேனின்கள் நிறைந்திருக்கு. இது விட்டமின் ஏக்கு எதிரான பூஞ்சை காளான் செயல்பாடுகளை கொண்டிருக்கு. இதனால் நாள்பட்ட நுரையீரல் தொற்று மற்றும் ஒவ்வாமை போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்படின்னு அறியப்படுது. அதனால் கொடுக்காப்புளி வந்து அளவோடு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த நுரையீரல் தொற்று பாதையில் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகள் அந்த எல்லாமே வந்து கியூர் ஆகிடும். ஸோ குறிப்பாக வந்து நுரையீரலில் எந்த விதமான அலர்ஜி பிரச்சனையும் இருக்காது. கொடுக்காப்புளி சுவாசம் சார்ந்த பிரச்சனையிலிருந்து நம்மளை விடுபட வைக்கும். வயிற்று புண்கள் தீர்வதற்கு கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ளலாம். கொடுக்காப்புளியில் வந்து வயிற்றுப்புண் எதிர்ப்பு பண்புகள் இருக்குது. இது நமது வாயில் இருக்கக்கூடிய அமிலத்தினுடைய அளவை குறைக்கும். குறிப்பாக இது வந்து நம்மளுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலத்தினுடைய அளவை குறைக்கும். ஸோ அதாவது ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் வந்து அதிகமாக சுரந்து நமக்கு புண் ஏற்படாமல் பாதுகாத்துக்கும். இது இரைப்பையில் அமில சுரப்பு உற்பத்தியை தடுக்கும். இதனால் வயிற்றில் புண்கள் அதிகரிக்கிறது தடுக்கும். மேலும் இந்த கொடுக்காப்புளியில் இருக்கக்கூடிய குர்சடின் மற்றும் கேம்ஃபெரால் போன்றவை வயிறு ஆரோக்கியத்தை பராமரிக்கிற உதவிகரமாக இருக்கும். அதனால் அந்த அல்சர் பிரச்சனைலாம் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து உணவுகளை வந்து எடுத்துக்கோங்க. காலை உணவுகள்லாம் ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிடணும். காரசாரமான உணவுகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம தவிர்க்கணும், சாப்பிடாமல் இருக்கணும். குறிப்பாக நம்ம டைம் பசி எடுத்துச்சு அப்படின்னா நம்ம அந்த பசி எடுக்கக்கூடிய நேரத்தில் நம்ம கண்டிப்பாக சாப்பிடணும். ரொம்ப நேரம் கழிச்சுலாம் சாப்பிடக்கூடாது. ஸோ உங்களுக்கு அல்சர் இருக்கிறத விரைவாக க்யூர் பண்ணிங்கன்னா கொடுக்காப்புளியையும் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். நீங்கள் நலமோடு இருப்பீங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.